வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் போன நவக்கிரக டூர் பற்றி பார்க்கலாம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட வேனில் போனோம். ஃபஸ்ட்டு ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள அபூர்வா ஹோட்டலில் டீ பிரேக்குக்கு நிறுத்தினாங்க. அங்கே இருந்த காளை மாடு ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. ரிஷப காளை ராசின்னு ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. ஹோட்டல் அபூர்வாவில் இந்த மாதிரி மினியேச்சர் செட்டும் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. திருவையாறு பக்கத்தில் திங்களூர் தான் நாங்கள் முதல்ல போன நவக்கிரக கோயில். திங்கள்னா நிலா, சந்திரன். நிலாவை ஒரு பெண்ணாக நினச்சி தான் நம்ம இலக்கியத்துலேயும் சினிமாவிலையும் பாட்டு எழுதியிருக்காங்க. ஆனால் சந்திரன் உண்மையிலே ஒரு ஆண். சந்திரன் தன்னோட 27 மனைவிகளில் ரோகிணி கிட்ட மட்டும் காதலாகி கசிந்துருகினதுனால மற்ற 26 மனைவிகளும் அவங்க அப்பாவான தக்ஷன் கிட்ட போய் முறையிட்டாங்க. தக்ஷன் கோவப்பட்டு சந்திரனோட பிரகாசமெல்லாம் மங்கி போகணும்னு சாபமிட்டார். சந்திரன் இந்த கோயிலில் இருக்கிற ஸ்ரீ கைலாசநாத சுவாமியை வேண்டி சாப விமோசனம் பெற்றார். திங்களூருக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. இங்கே அப்பூதி அடிகள்னு ஒரு சிவபக்தர் இருந்தார். அவருக்கு திருநாவுக்கரசர் மேலே தீவிரமான பக்தி. திருநாவுக்கரசர் இந்த ஊருக்கு வந்தப்போ அப்பூதி அடிகளோட வீட்டுக்கு போயிருந்தார். அந்த சமயம் அப்பூதி அடிகளோட மகன் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். இந்த கோயிலில் தான் திருநாவுக்கரசர் பதிகம் பாடி இறந்து போன அந்த பையனை உயிர் பிழைக்க வச்சார். நாங்கள் 2ஆவதாக போன கோயில் முருகனோட அறுபடை வீடுகளில் 4ஆவது வீடாக இருக்கிற சுவாமி மலைக்கு. பிரணவ மந்திரத்தை மறந்துட்டாருன்னு பிரம்மாவை சிறையில் அடைச்சிட்டாரு முருகன். சிவன் உனக்கு தெரியுமான்னு முருகர்கிட்ட கேட்க, கை கட்டி கேட்குறதா இருந்தால் சொல்கிறேன்னு சொன்னார். தந்தை கை கட்டி நிற்க குருவோட ஆசனத்தில் இருந்து பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார் முருகன். இந்த கோவிலில் இருக்கிற 60 படிக்கட்டுகளும் தமிழ் வருடத்தோட பேரை குறிக்கிறதா இருக்குது. கோவிலுக்குள்ளே மொபைல் ஃபோன் கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை. அதான் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன், வெளியே மட்டும். நாங்கள் அடுத்ததாக போன கோயில் ராகு கோயில். திருநாகேஸ்வரம் ராகு கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா நாங்கள் லலிதாம்பிகை கோயிலுக்கு போனோம். இது திருவாரூர் மயிலாடுதுறை பக்கத்தில் தான் இருக்குது. லலிதா சரஸ்கர நாமம் இந்த கோயிலில் தான் உருவாகிச்சு. சூரியனோட தேரோட்டி அருணன் சிவனை நோக்கி கடும் தவம் செஞ்சார். அருணன் ஊனமுற்றவருங்கிறதுனால சூரியன் அவரை எள்ளி நகையாடினார். அருணனுக்கு காட்சி கொடுத்த சிவன் சூரியனோட பிரகாசம் மங்கி போகட்டும்னு சாபமிட்டார். சூரியன் தன்னோட தவறை உணர்ந்து இங்கே இருக்கிற சிவனை வேண்டி சாப விமோசனம் பெற்றார். லலிதாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு அடுத்த நாள் திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் கோயிலுக்கு போகிறதுக்காக திருநள்ளாறுலேயே ரூம் எடுத்து தங்கிட்டோம். காலையில் எந்திரிச்சு இங்கே உள்ள தீர்த்தத்தில் குளிக்க வந்தோம். தண்ணி ரொம்பவே சுத்தமாக இருக்குது. இந்த படியில் இறங்குனதுமே கீழே சிமெண்ட் தரை போட்டிருக்காங்க. 5 அடி தண்ணியிலேயே கம்பி வேலியும் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே சேஃபாக இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூமும் இருக்குது. ஈர துணியை ஆற்றுல விடாமல் போடுறதுக்கு அங்கங்கே பாக்ஸ் வச்சுருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. குளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், சீயக்காய், பரிகாரம் பண்ணுறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு எல்லா பொருளுமே இங்கேயே கிடைக்கிது. கோவிலுக்கு போகிற வழியில் இந்த சின்ன ஹோட்டலில் சாப்பாடு சூப்பராக இருந்தது. இந்த கோவிலில் நம்மளுக்கு காட்சி தர்றது தர்பாரண்யேஸ்வரர், பிராணேஸ்வரி அம்மன். இந்த கோவிலுக்குள்ள நலன் வந்ததுமே சனீஸ்வரன் அவரை விட்டு விலகிட்டார். அதனால் எந்த விதமான சனி தோஷமாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்ததும் விலகிடும். நேற்று நாங்கள் 4 கோயிலுக்கு போயிருந்தோம். இப்போ சனீஸ்வரன் கோயிலுக்கு அடுத்ததாக காரைக்கால் அம்மையார் கோயிலுக்கு 6ஆவதாக போகிறோம். 63 நாயன்மார்களில் 4 பேர் பெண்கள். அதில் முதன்மையானவர் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் புனிதவதி. அவங்களோட அம்மா அப்பா சிவபக்தியில் சிறந்து விளங்கினாங்க. சிவபக்தியான புனிதவதிக்கு பரமதத்தன்கிற வணிகரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பரமதத்தன் வீட்டுக்கு கொடுத்து விட்ட 2 மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தை சிவனடியாராக வீட்டுக்கு வந்த சிவனுக்கு கொடுத்துட்டாங்க புனிதவதியார். பரமதத்தர் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு 2ஆவது மாம்பழத்தையும் கேட்டப்போ புனிதவதியார் பயந்தாங்க உண்மையை சொல்கிறதுக்கு. சிவனை மனமுருக வேண்டி ஒரு மாம்பழம் கேட்டாங்க. சிவனும் கொடுத்தாரு. 2ஆவது மாம்பழத்தோட டேஸ்ட் வித்தியாசமாக இருந்ததுனால காரணத்தை கேட்டப்போ உண்மையை சொன்னாங்க புனிதவதி. அதை நம்ப முடியாமல் இன்னொரு மாம்பழத்தை வாங்கி தர சொல்லி கேட்க அப்படியே பண்ணினாங்க புனிதவதி. மாங்கனி அவரோட கையில் மறைஞ்சதை பார்த்துட்டு பரமதத்தர் உண்மையாகவே பயந்துட்டார். புனிதவதியார் சாதாரண பெண் இல்லை, தெய்வ பிறவின்னு உணர்ந்தார்.
கடல் வாணிபத்துக்காக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே 2வது கல்யாணமும் பண்ணிவிட்டு குழந்தையும் பெற்றுட்டு செட்டில் ஆகிட்டாரு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு புனிதவதியை கூட்டிகிட்டு போய் நியாயம் கேட்டப்போ புனிதவதி சாதாரண பெண் இல்லை, தெய்வீக பெண், அவங்க கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கணவர் தன் கூட வாழ மறுத்ததுனால புனிதவதியார் எனக்கு இனி இந்த உருவமே வேண்டாம், பேய் வடிவம் கொடுன்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வேண்டி பேயுருவம் அடைஞ்சாங்க. அந்த உருவத்திலேயே கைலாயத்துக்கு இறைவனோட காலடி பட்ட இடங்கிறதுனால தலையாலேயே நடந்து போனாங்க. அம்மையேன்னு அவரை வரவேற்ற ஈசன் என்ன வரம் வேணும்னு கேட்க, எனக்கு மீண்டும் பிறவாமல் இருக்கிற வரம் வேண்டும்னு கேட்டாங்க. அப்படி பிறந்துட்டா உன் புகழை பாடி உன் திருவடியிலேயே அமர்ந்து உன் நடனத்தை பார்க்கணுன்னு வேண்டிக்கிட்டாங்க. ஈசனும் அப்படியே வரம் கொடுத்தாரு. நாங்கள் 7வதாக போனது மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலுக்கு. இந்த கோயிலில் ஆயுள் விருத்திக்காக சதாபிஷேகம், சஷ்டியப்த பூர்த்தி இதெல்லாம் பண்ணுறாங்க. மார்க்கண்டேயனோட விதியை மாற்றி அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்ததுனால இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டா நீண்ட ஆயுள் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. பார்க்கடலை கடையிறப்ப கிடைச்ச அமிர்த கலசத்தோட சிவனும் பார்வதியும் தேவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தாங்க. அதனால் இந்த ஈஸ்வரனுக்கு அமிர்த கடேஸ்வரர்னு பேர் வந்துச்சு. இங்கே இருக்கிற அபிராமி அம்மன் மேலே தான் அபிராமி அந்தாதி பாடியிருக்காங்க. அமாவாசையை பௌர்ணமின்னு மாற்றி சொன்ன தன்னோட பக்தனுக்காக அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியை வர வச்சதும் இங்கே இருக்கிற அபிராமி அம்மன் தான். நாங்கள் 8வதாக வந்தது தரங்கம்பாடி தாலுகா கீழப்பெரும்பள்ளத்தில் இருக்கிற நாகநாத சுவாமி கோவிலுக்கு தான். இது ஒரு கேது பரிகார ஸ்தலம். பார்க்கடலை கடைஞ்சப்போ வாசுகி கக்கன விஷத்தை சிவபெருமான் விழுங்கினார். வாசுகி சிவ அபச்சாரம் பண்ணிட்டோம்பேன்னு சிவனை ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க. சிவனும் பாவ விமோசனம் கொடுத்தாரு. வாசுகி தனக்கு அருள் செய்த ஈசனை இந்த கோவிலில் எழுந்தருளி எல்லாருக்கும் அருள் செய்யணும்னு வேண்டிக்கிட்டாங்க. பாம்பு தலையும் மனித உடலும் கொண்ட கேது பகவான் வணங்கினது இங்கே இருக்கிற நாகநாத சுவாமிகளை தான். நாகதோஷ நிவர்த்திக்காக இந்த கோயிலுக்கு வராங்க. நாங்கள் 9வதாக வந்திருக்கிறது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு தான். இங்கே இருக்கிற அம்மன் பேர் தையல் நாயகி அம்மன். வைத்தியம் செய்கிறதுக்காக ஈஸ்வரன் தானே நேரில் வந்ததாகவும் அவருக்கு உதவியாக அம்மன் தைல பாத்திரத்தை கையிலேந்தி வந்ததாகவும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற தீர்த்த குளத்திலிருந்து மண் எடுத்து மருந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டா தீராத நோயும் தீருங்கிறது நம்பிக்கை. நாங்கள் லாஸ்ட்டில் 10வதாக வந்தது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு தான். இந்த கோவில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சித்தூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.